இப்போ நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் ரிப்போர்ட். ஸ்டாக் ரிப்போர்ட்ல எக்ஸ்பைரி ரிப்போர்ட். எக்ஸ்பைரி ரிப்போர்ட்னா இப்போ 6 மந்த்துக்கு இந்த ஸ்டாக்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்றது அப்படியே அதோட ஆர்டர்ல அப்படியே ஷோ பண்ணிடுவீங்க. ப்ளஸ் நம்ம இப்போ வந்து வெண்டார்ட்ட வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த வெண்டாரோட நேம் ஷோ பண்ணோம். இல்லை நம்ம வந்து டைரக்டா ஸ்டாக்ல ஆட் பண்ணியிருந்தோம்னா அப்பனா வந்து நம்ம வெண்டார் நேம் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணாது. ஸோ இப்போ வந்து வெண்டாரோட நேமை வச்சு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டு ஃப்ரம் டேட் டு டேட் ரெண்டுமே கொடுத்தும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சிஎஸ்வியாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து எக்ஸ்பைரி ரிப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பயர்டு ஐட்டம்ஸ் ரிப்போர்ட். ஸோ எக்ஸ்பயர்டு ஐட்டம்ஸ் ரிப்போர்ட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து எக்ஸ்பயர்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து ஷோ ஆகிடும். ஸோ இதையும் வந்து சிஎஸ்வியாவும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும், பிடிஎஃபாவும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம சர்ச் பண்ணி ஏதாவது ஐட்டம் நம்ம சர்ச் பண்ணாலும் சர்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேட்ச் வைஸ் ரிப்போர்ட். பேட்ச் வைஸ் ரிப்போர்ட்னா இப்போ ஒவ்வொரு பேட்சுக்குமே வந்து அது வந்து எடுத்துட்டு வரும். எல்லா பேட்சோட ரிப்போர்ட்ஸுமே இங்கே இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணோம். ஸோ ஐட்டம் பொறுத்து வந்து நம்ம பேட்ச் வந்து இங்கே எடுத்துட்டு வரும். ஸோ நம்ம ஐட்டம் நேமை வச்சு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் இந்த எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னா அதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ வந்து இங்கே இந்த இடத்துல வந்து எப்படின்னா நம்ம பேட்சோட டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்து நம்ம பேட்ச் வைஸ் ரிப்போர்ட் வந்து வச்சுருக்கோம். ஸோ இதையும் வந்து நம்ம சிஎஸ்வியாவும் பிடிஎஃபாவும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட். இப்போ வந்து நம்ம அங்கே ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து ஆட் பண்ணியிருந்தாலோ ரெடியூஸ் பண்ணியிருந்தாலோ இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் அப்படின்ற இடத்துல வந்து ஆடட் ரெடியூஸ்னு காமிச்சிடும். ஸோ நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு வந்து யார் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்துக்க முடியும் என்ன டேட்டில் வந்து அட்ஜஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றதுல. ஸோ இதுக்காக தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, ஐட்டம் நேமை கொடுத்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்து நம்ம ஃபில்டரும் பண்ணிக்க முடியும். சிஎஸ்வியாவும் பிடிஎஃபாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் ரிப்போர்ட். க்ளோசிங் ரிப்போர்ட் அப்படின்னா என்னன்னா, ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து என்னெல்லாம் இருக்கு, ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி இருக்கு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸுமே இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ ஜீரோலேருந்து எல்லா குவான்டிட்டிஸுமே இங்கே வந்து ஷோ பண்ணிடும். இங்கே வந்து நம்ம கேட்டகரியை வச்சு வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்குவோம். ஸோ இதையும் நம்ம வந்து சிஎஸ்வியாவும் பிடிஎஃபாவும் நம்மளால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து அடுத்து வந்து சேஃப்டி ஸ்டாக் ரிப்போர்ட். சேஃப்டி ஸ்டாக் ரிப்போர்ட் அப்படின்னா வந்து நம்ம எதெல்லாம் சேஃப்டி ஸ்டாக் அப்படின்னு கொடுத்துருப்போமோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இதை வந்து நம்ம கேட்டகரி வச்சு ஃபில்டர் பண்ண முடியும். இப்போ வந்து சேஃப்டி ஸ்டாக்கோட குவான்டிட்டி வந்து இங்கே வந்து ஷோ பண்ணோம். மினிமம் குவான்டிட்டி, சேஃப்டி ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, எம்ஆர்பி எல்லாமே வந்து இங்கே வந்து காமிச்சிடும். ஸோ இதை வந்து சிஎஸ்வியாவும் பிடிஎஃபாவும் நம்மளால வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து டாப் செல்லிங் ஐட்டம்ஸ் ரிப்போர்ட். ஸோ டாப் செல்லிங் ஐட்டம்ஸ்னா எந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நமக்கு அதிக குவான்டிட்டியில் வந்து சேல் ஆகுதோ அதெல்லாம் வந்து லிஸ்ட் வைஸ் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக குவான்டிட்டி 492 காமிக்குது. ஸோ அதிக குவான்டிட்டிலேருந்து லெஸ் குவான்டிட்டி வரைக்கும் ஃபுல் லிஸ்ட்டுமே இங்கே வந்து ஷோ பண்ணிடும். ஸோ இதை வந்து நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும் 2 டைப்பாக. அவ்வளோதான் இந்த ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் மூவிங் ஐட்டம்ஸ் ரிப்போர்ட். நான் மூவிங் ஐட்டம்ஸ் ரிப்போர்ட்னா வந்து எதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோமோ அதோட லிஸ்ட் வந்து இங்கே காமிக்கும். ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், சோல்ட் அவைலபிள் குவான்டிட்டி பீசஸ் என்ன, அதோட ஸ்டாக் பை பிடிஆர் இந்த ஃபுல் டீட்டெயிலுமே இங்கே வந்து காமிச்சிரும். ஸோ நான் மூவிங் ஐட்டம்னா வந்து அதை வந்து ரொம்ப கம்மியாக வந்து நம்ம வந்து சேல் பண்ணியிருப்போம், அந்த டீட்டெயில் தான் இங்கே வந்து காமிக்கும். இதையும் நம்ம சிஎஸ்வியாவும் பிடிஎஃபாவும் நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் ரிப்போர்ட். சேல்ஸ் ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் நம்ம ஹோல் சேல்ஸ் என்ன எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்ற ஃபுல் ரிப்போர்ட்டுமே இங்கே வந்து ஷோ பண்ணோம். ஸோ இதில் வந்து நம்ம குவாடினேட்டரை வந்து நம்ம பண்ணியிருந்தா டெலிவரின்னு காமிக்கும். இப்போது செல்ஃபாக வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா அப்போ பிக்கப்னு வந்து இங்கே வந்து ஷோ பண்ணும். இதில் வந்து குவாடினேட்டரோட அமௌண்ட் எவ்வளோ, ஜிஎஸ்டி, நெட் அமௌண்ட் எல்லாமே ஷோ பண்ணிடும். ஸ்டேட்டஸில் வந்து பெய்டா அன்பெய்டா அப்படின்ற ஸ்டேட்டஸும் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து காமிச்சிடும். ஸோ ஹோல் சேல்ஸோட ரிப்போர்ட் தான் இங்கே வந்து காமிக்கும். இதை நம்மளால் ரேஞ்ச் வைஸ் வந்து ஃபில்டர் பண்ண முடியும். என்னென்னா இன்னைக்கோடது, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த் அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணி நம்ம அதை வந்து நம்ம பிடிஎஃபாவோ சிஎஸ்வியாவோ டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் ரிப்போர்ட். சேல்ஸ் ரிட்டர்ன் ரிப்போர்ட்னா நம்ம என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து கஸ்டமர் நமக்கு ரிட்டர்ன் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து இங்கே ஷோ பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பேமெண்ட் ஆயிருக்கா, பேமெண்ட் ஆகலையா அப்படின்ற ஸ்டேட்டஸும் இங்கே வந்து நமக்கு வந்து காமிக்கும்.
நெக்ஸ்ட் கஸ்டமரோட சேல்ஸ் ரிப்போர்ட். கஸ்டமர் சேல்ஸ் ரிப்போர்ட் எதுக்குன்னா கஸ்டமர் வைஸ் நம்ம எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் கஸ்டமர் வைஸ் சேல்ஸ் ரிப்போர்ட். இதுலயுமே வந்து குவாடினேட்டரோட அமௌண்ட் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணிடும். கஸ்டமருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் எடுக்கணும், அதுக்காக தான் இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கஸ்டமரை வச்சு நம்ம ஃபில்டரும் இங்கே வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கஸ்டமர் சேல்ஸ் ரிட்டர்ன் ரிப்போர்ட். ஸோ கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்த ரிப்போர்ட்ல வந்து நமக்கு வந்து காமிக்கும். ஸோ எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்திருக்கோ அதெல்லாம் வந்து இங்கே காமிக்கும். இதோட பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பெய்டா அன்பெய்டா அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து இங்கே நமக்கு வந்து காமிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ரிப்போர்ட். பர்ச்சேஸ் ரிப்போர்ட்ல நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற என்னென்ன வெண்டார்ட்டேருந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில் வந்து பர்ச்சேஸ் ரிப்போர்ட்ல வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து வெண்டார் வைஸ் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். நம்பர் ஆஃப் டைம்ஸ்னால் எத்தனை டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ டிஸ்கவுண்ட் எவ்வளோ, நெட் அமௌண்ட்டு, பேலன்ஸ் நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் வந்து காமிக்குது. ஸோ இது பெய்டா அன்பெய்டா அப்படின்ற ஸ்டேட்டஸும் இங்கே வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணிடும். இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ரிப்போர்ட்டில் நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம், அதை வந்து நம்ம எதெல்லாம் வந்து ரிட்டர்ன் போட்டிருக்கோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து காமிக்கும். எந்த வெண்டார்கிட்ட இருந்து எந்த டேட்டில் வாங்கினோம், அதோட அமௌண்ட்டு, பேமெண்ட்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ரிப்போர்ட்டில் வந்து ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் வந்து வெண்டார் ரிப்போர்ட். வெண்டார் ரிப்போர்ட் எந்த வெண்டார் கிட்ட இருந்து நான் என்ன ப்ராடக்ட்டை வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்ற ரிப்போர்ட். ஸோ வெண்டாரோட நேமை வச்சு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். என்ன நம்ம வந்து எத்தனை ஐட்டம்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும், அதோட ஸ்டேட்டஸ் என்ன, இங்கே எல்லாமே வந்து ஷோ பண்ணிடும். ஸோ இதெல்லாம் நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம் வெண்டாரோடதை. ஸோ வெண்டாரோட பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ரிப்போர்ட். வெண்டார் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ரிப்போர்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரிட்டர்ன் இருக்கோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணிடும். அதோட நெட் அமௌண்ட் என்ன, பெய்டு ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ இது எல்லாமே இங்கே வந்து காமிச்சிடும். ஸோ இது நம்மளால் ஃபில்டர் பண்ணிக்க முடியும், ரேஞ்ச் வைஸும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து குவாடினேட்டர் சேல்ஸ் ரிப்போர்ட்டு. ஸோ குவாடினேட்டருக்கு நமக்கு என்னெல்லாம் அமௌண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், குவாடினேட்டருக்கு எந்த கஸ்டமர்கிட்டருந்து போயிருக்கு, அதோட பேமெண்ட்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற அந்த டேட்லேருந்து எல்லாமே வந்து இங்கே வந்து காமிச்சிரும். ஜிஎஸ்டி, டோட்டல் ஜிஎஸ்டிலேருந்து. ஸோ இங்கே வந்து நம்ம டேட்டை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா குவாடினேட்டர் வைஸ் சேல்ஸ் ரிப்போர்ட். குவாடினேட்டர் வைஸ் சேல்ஸ் ரிப்போர்ட்னா வந்து ஒவ்வொரு குவாடினேட்டருக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம பேலன்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ பெய்டு எல்லாமே இங்கே வந்து இங்கே காமிச்சிரும். ஸோ ஒவ்வொரு குவாடினேட்டரோட டீட்டெயிலுமே இங்கே தான் வந்து நம்ம ரிப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பிஓ ரிப்போர்ட். பிஓ ரிப்போர்ட்னா பர்ச்சேஸ் ஆர்டர் ரிப்போர்ட். என்னென்ன பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம எந்த வெண்டாருக்கு போட்டிருக்கோம் அப்படின்ற ஐட்டம்ஸ் தான் வந்து இங்கே காமிக்கும். ஸோ எத்தனை ஐட்டம்ஸ் நம்ம போட்டிருக்கோம், என்ன ஜிஎஸ்டி அமௌண்ட்டு, அதோட ஸ்டேட்டஸ் என்ன. இப்போ நியூனா வந்து நியூ ஸ்டேட்டஸு. ஸோ அக்செப்டட் ஒன்ஸ் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அக்செப்டடு, டெலிவர்டு, ரிஜெக்டட். ஸோ என்ன ப்ராசஸ் ஆயிருக்கு அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் வந்து இங்கே வந்து காமிச்சிடும். ஸோ இது வந்து மெடிசன் ரிமைண்டர் ரிப்போர்ட். ஸோ மெடிசன் ரிமைண்டர் ரிப்போர்ட்னா வந்து நம்ம இன்வாய்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்போம், இந்த டேட்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த மெடிசன் வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த ரிப்போர்ட் தான் வந்து இது. ஸோ கஸ்டமரோட நேமு, அவங்களுக்கு எப்போ முடியுது, அவங்க மொபைல் நம்பர் என்ன, குவாடினேட்டர் இருந்தால் குவாடினேட்டர், அமௌண்ட்டு, பெய்டு, ஸ்டேட்டஸ் என்ன. ஸோ அந்த மாதிரி காமிச்சிடும். இங்கே வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் எப்போ வந்து அந்த ரிமைண்டர் முடியுது அப்படின்ற ஃபுல் ரிப்போர்ட் வேணால் இங்கே வந்து நம்ம எடுத்துக்கலாம். பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாப் கஸ்டமர் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். ஸோ வந்து அதிக சேல் நம்ம கிட்ட பண்ணியிருக்கிறவங்க தான் வந்து டாப் கஸ்டமர் ரிப்போர்ட். ஸோ இதில் வந்து 19 தான் வந்து அதிக சேல். ஸோ அதனால அந்த லிஸ்ட்லேருந்து ஸோ ஹைலேருந்து லோ வரைக்கும் நமக்கு இங்கே வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ பேமெண்ட் ஆயிருந்துச்சுன்னா பேமெண்ட், அன்பெய்டு அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது இங்கே வந்து நம்ம காமிச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாப் வெண்டார் ரிப்போர்ட். ஸோ டாப் வெண்டார் ரிப்போர்ட்னா எந்தெந்த வெண்டார் கிட்ட இருந்து நம்ம அதிக பர்ச்சேஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரிப்போர்ட் தான் இது. ஸோ இப்போ இந்த கஸ்டமர்கிட்ட நம்ம ஒரே ஒரு பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கோம், சரி இன்னொரு கஸ்டமர்கிட்ட 2 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில் வந்து இங்கே வந்து காமிக்கும். ஸோ பர்ச்சேஸ் அமௌண்ட் எவ்வளோ, அன்பெய்டு எவ்வளோ, என்ன டைப்பு, ஜிஎஸ்டி இருந்தால் ஜிஎஸ்டியோட நம்பர். ஸோ இது எல்லாமே இங்கே வந்து காமிச்சிரும். நெக்ஸ்ட் வந்து டாப் செல்லிங் ஐட்டம்ஸ் ரிப்போர்ட். அதிக சேல் வந்து எந்த ஐட்டம்க்கு ஆயிருக்கோ அதான் வந்து டாப் செல்லிங் ஐட்டம்ஸ். அந்த லிஸ்ட் தான் ஷோ பண்ணும். இதோட எம்ஆர்பி என்ன, எவ்வளோ குவான்டிட்டி சோல்ட் ஆயிருக்கு, அதோட டோட்டல் அமௌண்ட்டு,
ப்ரைஸு ப்ளஸ் மார்ஜின் இது எல்லாமே வந்து இங்கே வந்து ஷோ பண்ணிடும். நெக்ஸ்ட் டாப் குவாடினேட்டர் ரிப்போர்ட். எந்த குவாடினேட்டர் நம்ம கிட்ட வந்து அதிக சேல் வந்து பண்ணியிருக்காங்க, ஸோ அதிக டெலிவரிக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே காமிக்கும். ஸோ வந்து இப்போ அவங்களோட டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் என்ன, அவங்களுக்கு கமிஷன் எவ்வளோ போயிருக்கு, அவங்களோட பெய்டு அமௌண்ட், பேலன்ஸ் அமௌண்ட், இதெல்லாம் வந்து டாப் குவாடினேட்டர் ரிப்போர்ட்ல வந்து ஷோ பண்ணும். ஸோ மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட் எப்படி வரும்னா நம்ம மந்த் வைஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து மந்த்து அந்த இயர் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு, ஸோ நம்பர் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, ரெவன்யூ எவ்வளோ, ஜிஎஸ்டி எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றது வந்து இந்த டேஷ்போர்டில் வந்து டேஷ்போர்ட் மாதிரி ஷோ பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வந்து மந்த்லி சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றது இந்த கிராஃபில் காமிக்கும். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இங்கே பை சார்ட்டில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன சேல்ஸ் நடந்திருக்கு கேட்டகரி வைஸ். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் ஓவர்வியூவில் வந்து புதுசாக கஸ்டமர் வந்து எவ்வளோ வந்திருக்காங்க, அவங்களால எவ்வளோ ரெவன்யூ நடந்திருக்கு, ஸோ சன் கஸ்டமர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, டிஃபெக்டட்னா ரேராக வரவங்க எவ்வளோ, ஆக்டிவாக நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க எவ்வளோ அப்படின்ற டீட்டெயிலும் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஷோ பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் அனாலிசிஸ் ரிப்போர்ட். இதையும் நம்ம வந்து மந்த் வைஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எந்தெந்த ஐட்டம்க்கு எந்தெந்த மந்தில் வந்து என்ன மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் இங்கே வந்து குவான்டிட்டி, இங்கே வந்து அமௌண்ட்டு. ஸோ லெஸ் தென் 180 டேஸில் எவ்வளோ குவான்டிட்டி இருந்திருக்கு, எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்திருக்கு, 180 to 360 டேஸில் எவ்வளோ குவான்டிட்டி அமௌண்ட்டாக இருந்திருக்கு, கிரேட்டர் தென் 360ல எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்ற ஹோல் லிஸ்ட் வந்து இங்கே வந்து காமிக்கும் ஸ்டாக் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில். அவ்வளோதான், நம்ம ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இது கீழே தான் எல்லா ரிப்போர்ட்ஸுமே வந்து நம்ம கேல்குலேட் ஆகி வரும்.